அதெல்லாம் வாய்ஸ்ல வருமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங்கில் இருந்தால் வீடியோவே எடுத்துட்ருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பாலாடை, அது கூட பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து வாரத்தில் 2 அல்லது 3 வாட்டி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவிங்காக சூப்பராக இருக்கும். ஃபேஸ் வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மங்கு தன்மையாக இருக்கும், ஃபேஸ் வந்து கிளியராகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வந்தால் அதெல்லாமே சரியாயிடும். ப்ளஸ் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறப்போ அந்த ட்ரைனஸ்லாம் வந்து சரியாயிடும். பார்த்திங்கன்னா ஃபேஸில் நான் வந்து இந்த பேக் போட்டுட்டேன். இது வந்து பாலாடை ப்ளஸ் வந்து கஸ்தூரி மஞ்சள் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறப்போ டெட் செல்லாம் வந்து கிளியர் ஆகிடும், ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இது வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி வந்து 3 டைம்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு மீதி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியே சொல்கிறப்போ பயமாக இருக்கிற மாதிரி எனக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நல்லா ப்ரைட்டாக க்ளோவிங்காக இருக்குது. இந்த பாலாடையை பார்த்திங்கன்னா லிப்ஸில் கூட அப்ளை பண்ணுங்கள். லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக சூப்பராக இருக்கும். இது வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க ட்ரை பண்ணாதீங்க. நான் வீடியோக்காக ட்ரை பண்ணேன். என் ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் தான். உங்களுக்கு வந்து அந்த க்ளோவிங் வந்து ஃபேஸில் அப்படியே இருக்கும். இந்த பேக் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னே வந்து நல்லா க்ளோவிங்காக மாய்ஸ்சரைசராக இருக்கிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், நான் ஒன்றுமே வந்து இது பண்ணல, ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். நாங்கள் வீடியோக்கு முன்னாடி தான் வந்து ஃபேஸே வந்து துடைக்கிறேன். வேறு எதுவுமே நான் பண்ணல, மேக்கப் எதுவுமே பண்ணல. அதுக்கே வந்து இவ்வளோ நல்லா ப்ரைட்டாக இருக்குது ஸ்கின்னு. ஓகே, நான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். ஒன்றுமே இல்லை, வெறும் பவுடர் மட்டும்தான் போட்டேன். அப்புறம் வந்து காஜல், ஐலைனர் தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. மேக்கப்பு க்ரீமு எதுவுமே நான் அப்ளை பண்ணலை. ஸோ அதுக்கே வந்து இவ்வளோ அழகாக ஃபேஸ் வந்திருக்கு. நீங்களுமே வந்து இந்த பேக் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7:30 ஆகுது, வெள்ளிக்கிழமை. நான் இப்போ வந்து கடைக்கு கிளம்பிகிட்ருக்கேன். போயிட்டு வந்துட்டு அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன். நான் எதுக்கு போகிறேன்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு கேட்ரிங் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரொவிஷன் ஐட்டமும் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஈவினிங்கில் இருந்தால் வீடியோவே எடுத்துட்ருக்கேன். காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன் வீடியோ. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அமாவாசைன்றதுனால காலையில் அமாவாசை மட்டும் தர்ப்பணம்லாம் பண்ணிவிட்டு அந்த வேலைகள் மட்டும் பண்ணேன். பூஜை வந்து பண்ணலை நான். ஈவினிங் தான் நான் பண்ணினேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். பூஜைலாம் முடிச்சிட்டேன். இப்போ நைட்டுக்கு வந்து இட்லி தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து கேட்ரிங் ஓப்பன் பண்ணுறதால அதுக்கு என்னென்ன வேணுமோன்றதெல்லாம் வந்து அதுக்கு என்னென்ன வேணுன்றத நான் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தில் வந்து இப்படி காய வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். இன்னமும் உரிக்கணும். ஸோ டைம் இல்லை, கொஞ்சம் வேலை இருக்கிறனால அப்படியே வச்சுட்டேன். இதுவுமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பருப்பு பீஸு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து வீட்டுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் அப்படி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து புளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த புளியை வந்து குக்கரில் வந்து போட்டுக்க போகிறேன்.
இந்த புளி பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே வந்து குயிக்காக நம்ம வந்து போட்டு சமையல் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எப்படி பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு புளி எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து வீட்டுக்கு, கேட்ரிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம புளி ஊற வச்சுட்டு பண்ணுறதுக்கு டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்ம குயிக்காக எப்போ வேணாலுமே சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம் எல்லாத்தையும் வந்து குயிக்காக பண்ணிடலாம். ஊற வைக்கிற டைம் வந்து மிச்சமாகும். ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ புளி பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த நல்ல தண்ணியை புளி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது மூடி போட்டுட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் மூடிடுறேன். 3 இல்லை 4 விசில் கூட வந்தால் ஒன்றும் தப்பில்லை. இப்போ நான் இதை வந்து அடுப்பில் வச்சுட போகிறேன். புளி வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். இது ஒரு 4 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணலான்றதை சொல்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். நான் இதை ஆல்ரெடி கொஞ்சமாக பண்ணி வச்சுருந்தேன். எப்படி இருக்குது பண்ணி பார்க்கலாம். இப்போ கடையிலலாம் பார்த்திங்கன்னா புளி பேஸ்ட்டு விற்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பேஸ்ட்டை தான் நம்ம வந்து வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நான் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே டைம் வந்து சேவ் ஆகும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வச்சுப்பேன். கேட்ரிங் ஓப்பன் பண்ணுறோன்னா முன்னாடியே வந்து இந்த மாதிரி குட்டி விஷயத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாலுமே அதையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஸோ மார்னிங் வந்து டக்குன்னு வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு 4 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் வந்து அடங்கிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த புளி வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ நான் இந்த மத்தில் நல்லா மசிச்சுக்க போகிறேன். இது வந்து சூடோடு பண்ணணும் இல்லை, ஆறினதுக்கப்புறம் கூட பண்ணலாம். நான் வீடியோக்காக இந்த மாதிரி எடுக்கிறேன். இதை நல்லா மசிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாத்தையும் நான் நல்லா மசிச்சு எடுத்துட்டு வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கிறேன். இங்கே பாருங்கள், கீழே வந்து புளி தண்ணி இறங்குது. இது வந்து நல்லா திக்காக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக கரைச்சிட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த புளி இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது, வெறும் சக்கை தான் இது. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போது இந்த புளி பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன், ரொம்பலாம் இல்லை. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இந்த புளி பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தெளிக்கும் மேலெலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா மூடி போட்டு அடிக்கடி 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா திக்காக பேஸ்ட்டாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு வந்து வரும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீஷோவிலேருந்து ஒரு கொரியர் வந்தது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து பேக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க, நிறைய ஏமாத்துறாங்க. ஸோ எந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்கள் ஓடிபி அதுக்கப்புறம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்காதீங்க. நிறைய ஃபோர்ஜரி நடக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த
வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து இந்த கொரியர் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் அட்வான்ஸ் கஸ்டமர் இப்படி போட்டு எனக்கு வந்தது. ஸோ நான் என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கூப்பன் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம், வின் ப்ரைஸஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருந்தாங்க மீஷோன்னு சொல்லிட்டு. சரி ஓகே நான் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தா இந்த அமௌண்ட் எனக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் அட்ரஸ்க்கு இது கரெக்டாக அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்ததுன்னா ஹெல்ப்லைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் கால் பண்ணி பார்த்தா நாட் அவைலபிள்னு வந்தது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் இது கொடுத்துருக்காங்க. இது வாட்ஸ்அப்பில் வந்து இந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து சென்ட் பண்ணணுமா இந்த நம்பருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த நம்பருக்கு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணேன். நாட் ரீச்சபிள், நாட் அவைலபிள்னு வந்துருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இங்கே நம்மளுடைய சைன் போட்டுட்டு அனுப்பணுன்னெலாம் போட்டிருக்காங்க. இங்கே அவங்க சைன் அப்படி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப ஏமாத்துறாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து மீஷோ கஸ்டமர் கேர் நம்பர் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது கொரியர் நீங்கள் உங்கள் இதுலேருந்து இந்த மாதிரி கொரியர் நீங்கள் அனுப்பிச்சிங்களா, இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படிலான்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன். இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வின் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் வந்து, அதாவது எவ்வளோ 12,50,000. ஸோ இந்த அமௌண்ட் வந்து வரும், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாமே வந்து ஃப்ராட்தனம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு எந்த ஓடிபி நம்பரோ இல்லை உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸோ எதுவுமே கொடுக்காதீங்க, அப்புறம் நாங்கள் பொறுப்பு இல்லை, எங்கள் இதுலேருந்து இந்த மாதிரி ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணுறாங்க, உங்களுடைய கால்ஸை நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குமே யாராவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது கொரியரோ இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் ஓடிபி நம்பர் இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு வந்து கொரியர் எதனா வந்தால் கூட தயவு செஞ்சு எதுவுமே வந்து நீங்கள் கொடுத்துடாதீங்க. அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய என்னென்ன விதத்தில் ஏமாற்றணுமோ அந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே வந்து ஏமாத்துறாங்க. நம்ம தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களில் நிறைய பேர், சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்ததும், சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் அமௌண்ட்டு பார்த்ததும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது நம்பிடுவாங்க. ஓகே இது மாதிரி இருக்கா தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் ஓடிபி நம்பர் இதெல்லாம் ஷேர் பண்ணோன்னா நம்ம பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே வந்து அவன் சுரண்டி எடுத்துப்பான். ஸோ இதுக்கும் மீஷோக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. நான் ஃபோன் பண்ணி கேட்டதெல்லாம் அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஸோ தயவு செஞ்சு எதுவுமே நம்பாதீங்க. ஒரு 4-5 வாட்டி யோசித்து ஒரு விஷயத்த பண்ணுங்கள். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே வந்து ஜாக்கிரதையாக இருங்க. எப்படிலாம் ஏமாற்றணுன்ட்டு எல்லாருமே ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏமாத்துறவங்க இருந்தாலும் நம்ம ஏமாறக்கூடாது. ஏமாத்துறவங்க இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவி வந்து பாட்டு பாடுறேன்னு சொன்னான். ஸோ நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நானே எங்கள் அம்மா என் தம்பிலாம் உட்காந்து அவன் பாட்டு பாடுறதை கேட்குறதுக்கு உட்காந்துட்டோம். ముందు అటు పక్క
Toing 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 ding 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 toing 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 ஆரம்பிக்கலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.